ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் வந்திருக்கு, த வேர்ல்ட் ஆஃப் தாமா. ஸோ இந்த படம் வந்து மேட் டாக் ஃபிலிம்ஸ் அப்படின்றவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன அப்படின்னா அந்த ஹாரர் காமெடி ஃபிலிம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு முன்னாடி. ஒரு 2-3 படங்கள் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட வரிசையில் இதுவும் வந்து வரப்போகுது. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னா ஆதித்யா சர்போட்டார். ஸோ அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. படத்தில் முக்கியமான ஃபீச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா ராஷ்மிகா மந்தனா மேம் தான். அவங்களோட பர்த்டே பிக்சர் ஒன்று நேற்றுக்கு வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இருந்து அஃபிஷியலாக அவங்களோட பர்த்டே பிக்சர் வந்திருந்தது. நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் வந்து சச்சின், அதுக்கப்புறம் ஜிகார் 2 பேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். ஸோ வாங்க இந்த டீசர் பார்க்கலாம், வேர்ல்ட் ஆஃப் தாமா. இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 1 minute 49 seconds. 3, 2, 1 go. Dinesh Vijayan presents Diwali 100 साल तक from the universe of 100 साल क्या Vedia. एक पल के लिए भी नहीं. क्या बात நல்லா இருக்கு. சொல்றேன் உனக்கு தோணுது, அப்புறமா சொல்றேன். To experience our first love story. Oh, okay. Oh, wait. Bloody. Oh. நல்லா இருக்கு. ஜஸ்ட் நல்லா இருக்கு. தம்மானா தாமாவா? தாமா தானே. ஓகே. மியூசிக் ஓகே, நைஸ். வெங்கட் மாதிரி இருக்கு. सिद्दीक से क्या हुआ? रुक क्यों गए? पिछले 75 सालों से कोई रोमांस नहीं देखा मैंने. चालू रखो, कंटिन्यू. Diwali 2025 trailer coming soon. Okay, nice. டீசர் வைஸ் இது வேர்ல்ட் ஆஃப் தாமா அப்படின்றது வந்து ஓகேவாக தான் இருந்தது. பட் ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்றது இருந்தால் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீமேல் கேரக்டர் எப்போவுமே வந்து ஒரு செக்ஸியாக காணிக்கணும் அப்படின்றது அது எப்படி நியாயம்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி அது ஓகேஷா அப்படின்னாவும் தெரியல. ஏன்னா மேபி என்னோட பர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க நல்லா நடிக்கக்கூடியவங்க, ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு வர ரோல்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு செக்ஸி டால் மாதிரி வந்து நின்றுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உள்ள ரோலாகவே இருக்குதோ அப்படின்னு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு அதில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். தப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சரியாக இருந்தாலும் சரி, அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும்தான் தோணிகிட்டே இருக்குது. மற்றபடி அவங்க ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணுறாங்க. இன்னொரு நல்லா பண்ணக்கூடிய ஆள். அதுக்கான ரோல்ஸை தேர்ந்தெடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் இந்த பெரிய ஹீரோஸ் ரோல் அவங்க கூட நடித்தோம் அப்படின்னா நம்ம பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு குட்டி குட்டி ரோல், சின்ன படத்தில், இப்போ ஈவன் குபேரா படத்தில் அவங்க பண்ணியிருந்த ரோல் கூட ஓகேவாக தான் இருந்தது. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக கிடைக்கல. பட் இருந்தாலும் அவங்க ஓகேவாக தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டீசர் வைஸ் பார்க்கும்போது அந்த கிராண்ட் ஸ்டேஜர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த படத்தோட லெவலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். மற்றபடி கிராண்ட் ஸ்டேச்சர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் ஆல்சோ டீசருக்கு தகுந்த மாதிரி ஓகேவான மியூசிக்காக இருந்தது. இவங்க வந்து இந்த சித்திக் அப்படின்றவர் வந்து நம்ம பேட்டா படத்தில் பார்த்துருப்போம், பவர் ஹவுஸ். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தில் மேஜர் ஹைலைட்டாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ராஷ்மிகா மந்தனா ஆல்சோ. பட் இருந்தாலும் அவர் தான் வந்து எடுத்துப்பாரோ, ஏன்னா வில்லன் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
ஸோ அவர் தான் எடுத்துப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த டீசரை பார்த்து என்ன தோணல அப்படின்றத என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.